வணக்கம் குட்டிகளா, வாங்கோ. இருவர் தான் இருக்குன்றா சொல்ல பார்க்குறேன். பிஸியா போனா இருப்பேன். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பரும்பு 1002. நான் இன்றைக்கு கோடை காலத்தை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். கோடை காலம் சிறுவருக்கு பிடித்த காலம். இக்காலத்தில் நீண்ட பள்ளி விடுமுறை விடப்படும். மரங்கள் பசுமையாக காட்சியளிக்கும். எங்கும் பல வண்ணப்பூக்கள் பூத்திருக்கும். சிறுவர் முதல் பெரியவர் வரை கடற்கரைக்கு செல்வர். கடலில் நீந்தி மகிழ்வர். குழந்தைகள் மணல் வீடு கட்டுவர். பட்டம் விட்டு விளையாடுவர். கோடை காலத்தில் சிறுவர் பூங்காவிற்கு செல்வர். ஊஞ்சலாடி மகிழ்வர். விதியூந்தில் ஓடித்திரிவர். கோடை காலம் என்றாலே அனைவருக்கும் கொண்டாட்டம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம். 217. நான் இன்றைக்கு இந்த வாஸ்து புத்தகத்தில் கடைசி பேஜை நான் இன்றைக்கு வாசித்து காட்ட போகிறேன். சிற்றுந்து பூனை கத்தும். வெயில் இருக்கின்றது. பருந்து உயர பறக்கும். கடலில் அலை அடிக்கின்றது. இன்று இந்த பிறந்த நாள் உங்க பிடிச்சதான். நன்றி, வணக்கம். பிறந்த நாளா? இனிய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் நல்ல அறிவை பெற பற்றி வாசிக்க போறேன். நாங்கள் பாடநூல்களை படிப்பதோடு வேறு நல்ல நூல்களையும் தேடி படிக்க வேண்டும். ஏனெனில் பள்ளி நூல்கள் துணை கருவிகளே. அந்நூல்களில் விதைத்துரைக்கப்பட்ட பகுதிகளை பள்ளிகளில் உள்ள நூலகங்களிலோ அல்லது பொது நூலகங்களிலோ தேடி விரிவாக படிக்க வேண்டும். வாசிப்பதனாலேதான் ஒரு மாந்தன் முழு மாந்தனாகின்றான். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். வாசிப்பரம்பு உணர்வுக்கு வருகின்றது. ஒரே அரம்பு நேரத்துடன் இணைந்து செல்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். 473. நான் இன்றைக்கு இந்த போலீஸ்காரன் நான் இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒரு வாரம் நடக்குது. இது மாற்றி அந்த உருவத்தை மாற்றலாம். இது எத்தனை வெற்றி போடலாம் தான்? 3 வெற்றி. இது சத்தம் போடும். இது எனக்கு அம்மா நாளைக்கு எனக்கு பிறந்த நாளுக்கு இன்றைக்கு அவள் எனக்கு வாங்கி தந்திருக்கிறா. எனக்கு போலீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுல பாருங்க, இது மேட் இன் சைனா. இது ஸ்போர்ட்ஸ் கார். இது வேகமாக ஓடும். இவங்க பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். 1002. நான் இன்றைக்கு இந்த பொம்மையை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பொம்மை நான் தான் உருவாக்கினேன். பாருங்க, மிகவும் அழகாக இருக்கின்றது. இதை நான் பஞ்சப்பு வச்சு உருவாக்கினான். அதோட இந்த வால்கள் கண்கள் எல்லாம் வச்சது நான் தான். பார்த்தீங்களா எவ்வளவு சுலபமாக இருந்தது. அதுக்காக எல்லாரும் இதை வச்சிருக்கீங்க. அதுக்கு தேவையானதுகள் பொட்டெல்லாம் வச்சிருக்கு. அப்போ இப்படியான கைவேலைகள் செய்வதற்கு சுலபமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சுள்ளது. இந்த பரிசு தான் அம்மாவும் அப்பாவும் எனக்கு 1000வது வாசிப்பதற்கு தந்துள்ளார்கள். அதில் நான் இதில் ஒன்று செஞ்சிருக்கிறேன். இதை வாங்கி தந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மிக்க நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த லண்டன் டவர் பிரிட்ஜ் பற்றி சொல்ல போகிறேன். இது லண்டன் டவர் பிரிட்ஜ். இது 1886 1894 அதில் பில்ட் பண்ணிக்கிறாங்க.
இது வந்து சர் ஹாரிஸ் ஜோன்ஸாலே டிசைன் பண்ணியிருக்குது. இந்த லண்டன் டவர் பிரிட்ஜில் வந்து இங்கே கார்ஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே போகுது. அங்கே ஸ்ட்ரீட் லேம்ப் போட்டிருக்குது. பிறகு இதில் வேனும் பைசிக்கிளும் அங்கே நிறைய பீப்புளெலாம் வாக் பண்ணி கொண்டு போகிறாங்க. பிறகு அங்காலே வந்து நான் டவர் பிரிட்ஜுக்கு அங்கே நிறைய வியூ பார்த்தேன். நான் அதில் டவர் பிரிட்ஜில் அதில் எல்லாம் டிசைன்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த பெரிய லண்டன் டவர் பிரிட்ஜ் வந்து எல்லாம் டிசைன் எல்லாம் பார்த்த பிறகு அதுக்கு பிறகு எல்லாம் பார்த்து கொண்டு வந்தேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, வாருங்கள் ஒரு வார்த்தை தட்டு கொடுப்பை தாருங்கள். நன்றி வணக்கம். நன்று நன்று நன்று. ஆனா இங்கிலீஷ்லயே உதயரம்பு செய்தா மிக சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவருக்கு சொல்லி சொல்லி ரெண்டு வச்சு அவர் நல்லா தமிழ் சொல்லி 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 வரான். மிக அழகாக சொல்லக்கூடியவர். அமீஸ், நீங்கள் நிறைய முயற்சி செய்யுங்கோ. அது பிழை என்றாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக தமிழில் சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் அப்படி கூட ஆங்கில வார்த்தைகளை பாவிக்கிறீர்கள்? உங்களுக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும். அன்பாக சொல்லுகிறோம், கேட்டுக்கொள்ளுங்கள். மாந்தன் மனிதன் வாணி முழுமை அடைகிறாரா? அவர் என்ன வாசி கேட்கல? மனிதர்கள் சொல்றார். இல்ல இல்ல, ரெண்டும் சொன்னார். ஓகே, மிக சிறப்பா இருக்கிறது. இவருடைய பொம்மை மிக அழகாக செய்து இருந்தாரா? மிக சிறப்பு, மிக சிறப்பு. போலீஸ்காரர்களும் பார்க்க பிடிச்சிருக்கோண்டு கேட்டா எங்களுக்கு பக்கத்துல தம்பியே பிடிச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. நன்றி வணக்கம். உங்களையும் தேடியபடி வணக்கம். மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம். வாசிப்பரம்பு உரையரம்பு மிகவும் நன்றாக இருந்தது. சிறுவர் என்பதால் கவரக்கூடியதாகவும் பிள்ளைகள் தோன்றா வண்ணமும் இருந்தது. அத்மிகா கடல் குளிப்பு, கடற்கரை அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் எப்படி வருகிறது என்பதை பற்றி விளக்கினார். அத்மிதன் செயல்களும் திசைகளும் சூரியன் விளக்கில் உதிக்கும் அப்படி இப்படி என்று. அமீஸ் படிப்பு, நூட்களை படிக்க வேண்டும், அது எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி விவரமாக கூறினார். உரையரம்பில் அமிர்தன் ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்றை காட்டி கூறினார். டாக்கிங் கார் என்று, பேசும் கார் என்றும் கூறினார். நான் பிள்ளையாக விளங்கினோ தெரியல. ஆத்மிகா அந்த கைவினை ஒரு பொம்மையை காட்டி, பொம்மை என்று அது வந்து ஒரு மிருகம், முயலோ ஏதோ ஒன்று, அதை காட்டி அதை பற்றி கூறினார். அமீஸ் லண்டன் பிரிட்ஜ் எப்போது ஆரம்பித்தது, அதன் டிசைன், அதனால் வாகனங்கள் போவது பற்றியும் கூறினார். கேட்டோம், பார்த்தோம், படித்தோம். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. நன்றி 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 வணக்கம். வணக்கம். வாசிப்பெரும் உரையரம்பு செய்தவர்களுக்கு வாழ்த்திக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கிறேன். நன்றி. அமர்தன்னம் நன்றி. இனிய காலை வணக்கம். இன்று மூவரும் வாசிப்பரம்பு உரையரம்பு செய்த 3 குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது வாசிப்பரம்பு உரையரம்பு. இணைந்த